Hi guys, welcome to Sharmira's Kitchen. ஸோ இன்னைக்கு ஹாப்பி ஈஸ்டர். ஸோ எல்லாருக்குமே ஈஸ்டர் விஷஸ் என்ஜாய் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து லேயர் பிரியாணி பண்ணுறோம், மட்டன் பிரியாணி. ஸோ நாங்கள் இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வெங்காயத்தெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம், ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் தென் மசாலாஸ்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லேயர் பிரியாணிக்கு தேவையான மசாலா ஃபிட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இங்கே ஆகிட்டுருக்கு. இப்போ நாங்கள் எப்படி லேயர் போடுறோன்னு மட்டும் உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸை லேயர் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ திரும்ப ரைஸ் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக லேயரிங் பண்ணுறாங்க எங்கள் ஹஸ்பண்டு. ஸோ இப்போ இந்த மசாலாவை திருப்பியும் ஆட் பண்ணுவார். ஸோ இப்போது இதை ஃபுல்லாக திரும்ப ஒரு லேயருக்கான அந்த இதை முடித்த பிறகு அடுத்த லேயரை போடுவாங்க. சமப்படுத்திட்டு அடுத்த லேயரை போட்டுருவாங்க. லெமன் புழிஞ்சிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி மேலே. இப்போ நான் அந்த பக்கம் வந்துடுறேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்கும் நம்மளை இந்த பிரியாணி. இப்போ ஃப்ரைட் ஆனியன்ஸை போடுறாங்க. இப்போ திரும்பியும் ரைஸ் போடணும். சாரி, குங்குமப்பூவோட பால். ஸோ குங்குமம் பூ போட்டு பால் கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதையும் ஆட் பண்ணுறோம். அடுத்தது கொஞ்சம் வாட்டர், லைட்டாக கலர் ஆரஞ்சு கலர் வாட்டர் ரைஸில். ஸோ ஒரு பாதியில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் வரும், அடுத்த பாதியில் திரும்பியும் ஒயிட் ரைஸ் வரும், அப்புறம் கொஞ்சம் லைட் எல்லோயிஷ் கலர் வரும். ஐயோ ஸ்டோரேஜ் ஃபுல்லுந்துப்பா. சரி ஓகே. அந்த மாதிரி போட்டுகிட்டே வந்தோன்னா ஒன் பை ஒன் லேயராக பிரியாணி ரொம்ப எம்மியாக இருக்கும். கிளறக்கூடாதுப்பா, உடஞ்சி போயிடும் ரைஸு. உடையாமல் எடுங்க, மெதுவாக அப்படி அள்ளுங்க, மெதுவாக அள்ளுங்க. அப்படி அள்ளி அள்ளி போடுங்க, அவ்வளோதான். இப்போ திரும்பியும் ஒரு செட்டு புதினா, கொத்தமல்லி, ஃப்ரைட் ஆனியன்ஸ் போட்டுருங்க, ஃபுல்லாக போட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே. இப்போ திரும்பியும் ஃப்ரைட் ஆனியன்ஸ், அவ்வளோதான். இப்போ திரும்பியும் மீதி இருக்கிற கொஞ்சம் வாட்டர், சாஃப்ரான் மில்க், திரும்பியும் நம்மளோட ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர், திரும்ப அடுத்த லேயர் ஆஃப் ரைஸ், நல்லா பரவி ஃபுல்லாக பக்கமும் போடுங்க மெதுவாக. ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட லேயர் பிரியாணி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் வே வாட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த ரைஸ் மேலே இருக்கிற மிச்சம் இருக்க ஃப்ரைட் ஆனியன்ஸ், புதினா எல்லாத்தையும், சாஃப்ரான் மில்க் எல்லாமே ஆட் பண்ணிட்டாரு கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கீ போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுவோம். ஃபைனலாக கீ போடுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி
இப்போ தம் போட்டிருக்கோம். ஸோ கம்ப்ளீட் சிம்மில் இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள் தம் வச்சுருக்கோம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஃபுல் ஃப்ளேமில் இந்த தம் பண்ணணும். அதுக்கப்புறமா என்னப்பா பண்ணணும்? 15 மினிட்ஸ் மீடியம், 15 மினிட்ஸ் லோ. ஸோ தென் 15 மினிட்ஸ் மீடியமில் வச்சுட்டு அப்புறம் லோவில் ஒரு 15 மினிட்ஸ். ஸோ நம்மளோட லேயர் பிரியாணி கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதோட பாருங்கள் நாங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கோன்ட்டு. இதோட ஃபைனல் அவுட்புட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிக்கலாமா? சரி. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி 30 மினிட்ஸ் தம் வச்சாச்சு. ஸோ இப்போது உடச்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வச்சுருக்க கீயை நல்லா ஆட் பண்ணணும். இப்போ எங்களுக்கு வந்து மீடியம் கீ போட்டால் போதும். நிறைய கீ வேணும்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் பண்ணி விட்டுட்டோம்னா கீ எல்லாம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். உடச்சிடாதீங்க. ஓகே. ஸோ ரைஸ் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ நல்லா க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ லேயர் பிரியாணி எம்மியாக வந்திருக்கு. ஸோ இந்த ஈஸ்டர் அன்னைக்கு we are going to enjoy our லேயர் பிரியாணி. ஸோ திருப்பியும் ஒரு 15 மினிட்ஸ் தம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுவா வந்துடுச்சு. விட்டுருங்க. செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பிரியாணி லேயர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்மை உடைச்சாச்சு. ஸோ இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு எங்கள் பிரியாணி. எங்களோட மட்டன் பீசஸ் மெதுவாக எடுங்க மேலாட்டமாக. இப்போது இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, கீழே பிடிங்க. ஸோ இப்போ பாருங்கள் நம்மளோட லேயர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெதுவாக லேயராக அழகாக கிளறி விடணுமா? ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரைஸோட ஆரஞ்சு கலர் நம்மளோட மசாலாவோடது ப்ளஸ் இப்படி வந்திருக்கு பாருங்கள் பூவாக ரைஸு. ஸோ ஒயிட் கலர், ஆரஞ்சு கலர் with some masalas. நம்ம இப்போ சுற்றி பண்ணாதான் மசாலாவும் நல்லா பிளெண்ட் ஆக முடியும். ஸோ பீசஸும் அழகாக வந்திருக்கு. ஸோ ரைஸ் பாருங்கள் எப்படி உதிர அழகாக வந்திருக்கு. ஸோ இப்போ நாங்கள் எம்மியாக சாப்பிட போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். ஹாப்பி ஈஸ்டர். ஸோ இப்போ பாருங்கள் உள்ளேருந்து கிளறேன். இவ்வளோ அழகாக வந்திருக்கு. அதை க்ளோஸ் பண்ணுவேன். அதை ஹால். ஸோ கைஸ் நம்மளோட லேயர் பிரியாணி எக் ஈஸ்டரோட ஸ்பெஷல் லேயர் பிரியாணி நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். லேயர் பட்டன் பிரியாணி. ஸோ கைஸ் நாங்கள் இப்போது என்ஜாய் பண்ண போகிறோம் எங்களோட ஹாப்பி ஈஸ்டர் என்ஜாய்மெண்ட் வித் லேயர் மட்டன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா அண்ட் எக்ஸ். தேங்க்யூ. பாய்.